அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்கள் மாணவர்கள் கவனத்திற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக கல்வி செய்திகள் என்ற நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் சமீபத்தில் வெளியிடப்பட்ட இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான பொறியியல் கல்லூரிக்கான அந்த கலந்தாய்வுக்கான ரேங்க் லிஸ்ட் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்னும் சில நாட்களில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்க இருக்குது. இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு நாம் எப்படி தயாராகுவது, அதில் உள்ள விவரங்கள் என்ன என்பதை தான் இந்த கல்வி செய்திகள் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்பட்டிருக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வழியாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்வு செய்யும் வேண்டும் என்பவர்கள் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த ரிஜிஸ்டருக்கு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ரேங்க் என்ன என்பதை குறித்து வைத்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டும். இப்போ அந்த ரேங்கை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான கலந்தாய்வு தேதி என்ன என்பதை டிஎன்இஏ என்ற வெப்சைட்டில் நீங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும். டிஎன்இஏ வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல செய்திகள் அதில் இருக்கும். அதில் டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான கலந்தாய்வுக்கான தேதிகள் என்ன என்ற விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க, அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரிசர்வேஷன், அதே மாதிரி ஸ்பெஷல்லி டிசேபிள்டு அவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் அவங்களுக்கெல்லாம் தனித்தனி தேதிகளில் வரக்கூடிய 13ஆம் தேதியிலிருந்தே அந்த கலந்தாய்வு கவுன்சிலிங் என்பது ஆரம்பிக்க இருக்குது. இப்போது ஒரு காலத்துலலாம் கவுன்சிலிங் நேரடியாக சென்று காலேஜை சூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் இருந்துச்சு பல வருடங்களுக்கு முன்பாக. இப்போ எல்லாமே ஆன்லைனால் உங்களுக்கு 13ஆம் தேதியிலிருந்தே அவங்களுக்கு அந்த காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான போர்ட்டல் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். பொதுவாக ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்க, ஜென்ரல் ஷெட்யூல் எந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இல்லாதவங்க 20ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அந்த ஷெட்யூல் ஆரம்பிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரவுண்டாக நடத்துகிறாங்க. அதாவது 1வது ரேங்க்ல இருந்து ஏறதாழ 37,976வது ரேங்க் வரைக்கும் ரவுண்டு 1ல் நடத்துகிறாங்க. அப்போ முதல் சுற்று. இப்போ அதில் எல்லா காலேஜும் அவைலபிள் இருக்கும், ரேங்க் வைஸாக நம்ம எடுக்கலாம். அது முடிஞ்ச பிறகு தான் 2வது சுற்று மற்ற ரேங்க்ஸில் உள்ள நபர்களுக்கு நடத்தப்படும். இது ஷெட்யூல் நீங்கள் இந்த டென்டேட்டிவ் ஷெட்யூலில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான தகவல்கள் தெளிவாக போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம ரேங்க் என்ன அப்படின்றத நம்ம குறித்து வச்சுக்கிட்டு நம்ம ரேங்க்குக்கு ஏற்ப என்னைக்கு அந்த ஷெட்யூல் இருக்குது, என்னைக்கு நான் போயிட்டு அதை பார்க்கணும், என்னைக்கு நான் காலேஜ் ஃபில் பண்ணணும் என்பதையெல்லாம் என்ன செய்யணும், அந்த டேட்ஸை நம்ம குறித்து வச்சுக்கணும். நம்ம ரவுண்டு 1ல் வர்றோமா, இல்லை ரவுண்டு 2ல் வரோமா, இல்லை ரவுண்டு 3ல் வரோமா, அதுக்கான என்னென்ன டேட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக குறித்து வச்சுருக்கணும். இது முதன்மையாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இதில் உள்ள ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தா, முதல் விஷயம் நம்ம கவுன்சிலிங் டேட் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது அந்த கவுன்சிலிங் டேட் என்னைக்கு உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ப என்னைக்கு கவுன்சிலிங்கோடைய டேட்டு கொடுத்துருக்காங்களோ அன்னைக்கு அதே யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு அந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் ஃபில் பண்ணக்கூடிய அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் இருக்காது. ஆனால் அவங்க குறிப்பிட்ட அந்த டேட்டில் என்ன செய்யப்படும்னா அந்த காலேஜுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிரும். அப்போ அந்த ஸ்க்ரீனில் என்ன செய்யணும்னா நம்ம காலேஜுகள் ஃபில் பண்ணணும். இப்போ இந்த காலேஜ் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரம், இப்போ உதாரணத்துக்கு 20ஆம் தேதி ரவுண்டு 1 ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த காலேஜ் ஃபில் பண்ணுறதுக்கான டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நாள் தான் டைம் கொடுப்பாங்க. அப்போ அந்த 3 நாளுக்குள்ள நாம் காலேஜுடைய லிஸ்ட்டு, கோர்ஸ் லிஸ்ட்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். அப்போ அந்த 3 நாள் என்பது நமக்கு காலேஜுடைய லிஸ்ட்டை தயார் செய்வதற்கு போதுமானதாக இருக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும்னா இப்போவே முன்கூட்டியே அந்த காலேஜுடைய பட்டியல்களை தயார் செய்யக்கூடிய வேலையை நம்ம துவங்கணும். நமக்கு 20ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நாம் இப்போமே என்ன செய்யணும்னா காலேஜுடைய லிஸ்ட்டை தயார் பண்ணணும். அது எப்படி தயார் பண்ணலாம், அது இலகுவாக என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் டிஎன்இஏ வெப்சைட்டில் இதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அதில் கட் ஆஃப் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது. இப்போ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன செய்யப்படும்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கடந்த வருஷம் 2025, 2024 கவுன்சிலிங்கில் என்னென்ன சீட்டுகள்லாம் என்னென்ன ரேங்க்குக்கு ஃபில் ஆச்சு, என்னென்ன கட் ஆஃபுக்கு ஃபில் ஆச்சு அப்படின்ற முழுமையான டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ அதில் நீங்கள் இயர் வைஸாக என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி கட் ஆஃப் பேஸ் பண்ணி இல்லை ரேங்கை பேஸ் பண்ணி என்ன செய்யலாம், ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் நீங்கள் காலேஜை தேடணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி என்ன செய்யலாம், அந்த மாவட்டங்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அதற்கு கீழே வரக்கூடிய காலேஜுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி கோட்டா அடிப்படையில் பிசிஎம் கோட்டா, எஸ்சி கோட்டா, எஸ்டி கோட்டா, இந்த மாதிரி ஓப்பன் கேட்டகரி, இந்த மாதிரி கோட்டாக்களுக்கு வகையில் என்னென்ன சீட் அவைலபிள் கடந்த வருஷத்தில் இருந்துச்சு அப்படின்றத ஈஸியாக ஃபில்டர் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த லிங்க்ல நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா இலகுவா என்ன செய்யலாம், கடந்த வருஷம் எப்படியெல்லாம் ஃபில் ஆயிருக்குன்ற ஒரு பேசிக் டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன செய்யணும்னா, இப்போ சென்னைக்குள்ள நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ சென்னை மட்டும் போட்டால் போதும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி மாவட்டங்கள் பேர்லாம் போட்டு நீங்கள் உங்கள் கட் ஆஃப் உதாரணத்துக்கு 185 இருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு 20,000 ரேங்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ரேங்க்குள்ளே அந்த கட் ஆஃபுக்குள்ளே கடந்த வருஷம் என்னென்ன காலேஜ்லாம் கிடச்சிச்சு அப்படின்ற ஒரு பேசிக் பட்டியல் கிடைக்கும். இப்போ நமக்கு 185 கட் ஆஃப்னா நீங்கள் 187 வரைக்கும் கூட பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த காலேஜுடைய லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணணும். ஏன் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜுடைய லிஸ்ட்டை பதிவேற்றம் அப்லோட் பண்ணும் இல்லையா, இப்போ அதை அப்லோட் பண்ணுறப்ப என்ன செய்வோம்னா நமக்கு வந்து 180, 185 கட் ஆஃப் வந்திருக்கும். நாம் போயிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் எனக்கு இசிஇ அப்படின்னு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா அந்த சாய்ஸ் நமக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு உதாரணத்துக்கு இசிஇ வேணும் அப்படின்னா உங்களுக்கு 197க்கு மேலே கட் ஆஃப் இருக்கக்கூடியதாக தேவை இருக்கும். அப்போ அதை அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ 185 உள்ளவங்க அந்த மாதிரி சாய்ஸுக்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா அது வச்சாலும் நமக்கு கிடைக்காது. அது தெளிவாக தெரிஞ்ச ஒன்று தான். ஏதோ 185னா 187, 188, 190க்குள்ளே உள்ள கல்லூரிகளை நம்ம சாய்ஸாக வைக்கலாமே தவிர ஒரு 10 மதிப்பெண்கள் 15 மதிப்பெண்கள் அதிகமாக உள்ள கல்லூரியை வைச்சோன்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது குறைவு. அப்போ தேவையில்லாமல் அந்த சாய்ஸை வந்து நம்ம வைக்க தேவையில்லை. அப்போ நாம் நம்முடைய கட் ஆஃபுக்கு ஏற்ப நம்முடைய ரேங்க்குக்கு ஏற்ப என்னென்ன காலேஜ் லிஸ்ட் இருக்குது அப்படின்றத வகைப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணுறதும் வெறுமனே நான் ஒரு கோர்ஸை மட்டும் தான் வைப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 20 காலேஜ் லிஸ்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20 சாய்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த இசிஇ அடுத்த சாய்ஸ் வந்து எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, அடுத்த சாய்ஸ் ஐடி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து என்ன செய்யணும், நம்ம கொடுத்து வச்சிடணும். அப்போ இந்த மாதிரி ஒரு 3 கோர்ஸு, ஒரு 20 காலேஜ், இந்த காம்பினேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஏறதால ஒரு 50-60 சாய்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், ஃபில் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இசிஇ, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐடி இப்படின்னு சொல்லிட்டா இது ஒரு 3 சாய்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு காலேஜை எடுத்து இந்த காலேஜில் இந்த 3 கோர்ஸை போட்டு இந்த மாதிரி சாய்ஸ் என்ன செய்யணும், ஃபில் பண்ணி லிஸ்ட்டை ரெடி பண்ணணும். இப்போ இந்த காலேஜுடைய தரங்கள் தெரிவதற்கு இதே லிங்க்ல டிஎன்இஏ லிங்க்லயே கீழே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த காலேஜ் டீடைல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் போனீங்கன்னா டிசம்பர் மாதம், ஏப்ரல் மாதம் நடந்த அந்த செமஸ்டர் எக்ஸாம், அதில் வந்து எத்தனை பேர் வந்து அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆனாங்க, அதனுடைய சதவீதங்கள் என்ன என்பதையெல்லாம் எல்லா காலேஜுடைய டீடைல்ஸை வந்து அந்த டிஎன்இஏ வெப்சைட்டில் வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த காலேஜுடைய தரங்கள் என்ன, நம்ம ஒரு 20 காலேஜ் எடுத்துட்டோம். இப்போ இந்த 20 காலேஜை வரிசைப்படுத்தணும் தானே, எது முதல்ல, எது ரெண்டாவது, எது மூணாவதுன்னு நாம் என்ன செய்யணும், வரிசைப்படுத்தணும். இப்போ இந்த வரிசைப்படுத்தணும்னு சொன்னால் இந்த டேட்டாலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலேஜுடைய டீடைல்ஸ் வந்து என்ன செய்யப்படுதுன்னா, இந்த லிங்க்ல போனீங்கன்னா கடந்த வருஷம்லாம் செமஸ்டரில் எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த காலேஜை வந்து நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் நேரில் போயிட்டு அந்த காலேஜை நம்ம ஆய்வு செய்யணும். எந்த காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறோமோ, முதல் ரேங்க் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஆர்டர் 1, 2, 3ன்னு, அந்த ஆர்டரில் நம்ம ஒரு சில காலேஜை போய் பார்க்கணும். பார்த்து அங்கே லேப் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா ஆய்வு செய்து அந்த காலேஜ் பட்டியலை நம்ம 20 எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1, 2, 3 ஆர்டர் பண்ணணும். இந்த ஆர்டர் பண்ணிட்ட பிறகு இதை வச்சு கோர்ஸை மேட்ச் பண்ணி அந்த சாய்ஸ் லிஸ்ட் ஒரு 50-60 சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணணும். அப்போ கவுன்சிலிங் டேட்டு நமக்கு 20ஆம் தேதி அப்படின்னா 20ஆம் தேதி நீங்கள் போய் பார்த்தீங்க, இப்போ ரவுண்ட் 1ல இருக்கிறீங்க, 20ஆம் தேதி போய் பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஸ்க்ரீனில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுடைய கோர்ஸு, அதே மாதிரி உங்களுடைய காலேஜ், இதெல்லாம் நம்ம குறிப்பிடணும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, காலேஜை நீங்கள் குறிப்பிடும்போது நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா காலேஜ் கோடை கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில காலேஜ் பேர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வார்த்தைகள் தான் மாறும். அது நம்ம சரியாக கவனிக்காமல் என்ன செஞ்சிருவோம், ஏதோ ஒரு காலேஜை நினச்சிக்கிட்டு வேற காலேஜை நம்ம சாய்ஸில் கொடுத்துருவோம். அப்போ நம்ம காலேஜ் கோடு ரொம்ப முக்கியம். அப்போ அதோட சேர்த்து என்ன செய்யணும், நம்ம அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணி
அந்த டேட்டு என்னைக்கு கவுன்சிலிங் டேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டேட் அன்னைக்கு என்ன செய்யணும், அந்த 3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். அதுக்கு 3 நாள் டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த லிஸ்ட் எல்லாம் என்ன செய்யணும், நாம தயார்படுத்தி வைக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 3 நாள் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கேப் விட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு பதிவேற்றம் செய்த 40-50 சாய்ஸ் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சீங்கல்ல, அந்த அப்லோட் செஞ்ச அந்த லிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. இது எப்படி பார்ப்பாங்க, இது எல்லாமே ஆட்டோமேஷன் தான், பின்னாடி நடக்கக்கூடிய ஒன்று தான். அப்போ அது எப்படி பார்க்கணும்னா, முதல்ல நம்ம கொடுத்த ஒரு காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ் நம்ம ரேங்க்குக்கு அவைலபிள் இருக்கா, அதில் 60 சீட் இருக்குன்னா 60 சீட்ல ஏதாவது ஒரு சீட்டு இருக்குதா இவங்க ரேங்க்குன்னு பார்க்கும். இல்லை அப்படின்னா 2வதுக்கு போகும், 3வதுக்கு போகும், 4வதுக்கு போகும். இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு எந்த சாய்ஸ் கிடைக்குதோ அதை வந்து என்ன செய்வாங்க, அந்த 3 நாள் கழிச்சு ஒரு நாள் விட்டு என்ன செய்வாங்க, நமக்கு அதே சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ண பிறகு நமக்கான அந்த காலேஜ் என்ன, நமக்கான அந்த கோர்ஸ் என்ன என்பதை வந்து என்ன செஞ்சிடும், நமக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அதை தெரியப்படுத்தின அடுத்த 2 நாட்கள்ல அந்த காலேஜும் கோர்ஸும் அக்செப்ட் பண்றனா, எனக்கு ஓகேவா அப்படின்றத நாம அதே சைட்ல போயிட்டு நம்ம அக்செப்ட் அப்படின்றத கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா அதுவுமே என்ன ஆயிரும், சிக்கலாயிரும். அதனால அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு. இப்போ அதுக்கு அடுத்த 2 நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காலேஜ் இந்த கோர்ஸ் எனக்கு ஓகேவா அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு. அதுல குறிப்பிட்டு நாம் சொல்றதா இருந்தா, நாம வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன், இதான் பெரும்பாலும் நாம கொடுப்பது. அப்ப நமக்கு கொடுத்த அந்த காலேஜ் கோர்ஸ், இப்போ நம்ம ஒரு 50 லிஸ்ட் கொடுத்துருக்கிறோம், அதுல 5வதா உள்ள காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது வந்து ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் போய் காலேஜில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதை கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நாம அக்செப்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை, எனக்கு மேலே இருக்கிற நாளில் வாய்ப்பு இருந்தால் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு சிலர் மேலே உள்ள 4 காலேஜ் இருக்குல்ல நமக்கு கிடைக்காதது, அது ஏற்கனவே யாருக்காவது அலாட் ஆயிருக்கும், நமக்கு முன்னாடி இருக்கிற ரேங்க் உள்ளவங்களுக்கு. அவங்களுக்கு அலாட் ஆயிருந்தப்போ அவங்க வேணான்னு ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலேஜ் என்ன செய்யும், நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். நான் இந்த 5வதா நீங்க கொடுத்த காலேஜை நான் ஏத்துக்கிறேன், ஆனா மேல இருக்கிற 4 காலேஜ்ல வாய்ப்பு இருந்தா செக் பண்ணி பாருங்க அப்படின்ற ஆப்ஷன். இது இல்லாம இன்னொரு 4 ஆப்ஷன் இருக்கு. மொத்தமா டிக்ளைன் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போறது, எனக்கு முதல் ரவுண்டே வேணாம், எனக்கு எதுவும் பிடிக்கல, இதெல்லாம் கொஞ்சம் வந்து நமக்கு என்ன ஆயிரும் சொன்னா, ரவுண்டு 2ல போகும்போது இன்னும் குறைவான தரமுள்ள காலேஜ்கள் தான் கிடைக்கும். அதனால அது சூஸ் பண்றது ஒரு ப்ரிஃபரபிளான ஒரு விஷயம் கிடையாது. இல்லைனா குவிட் பண்ணிட்டு போறது, சில பேர் சரி நான் மெடிக்கலுக்கு போறேன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணுவாங்க. அதுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடியது அக்செப்ட் அண்ட் ஜாயின், அதை நம்ம ஏற்றுக்கொண்டு பயணிப்பது, அல்லது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், நம்ம மேல இருக்கிற சாய்ஸையும் செக் பண்ணி பார்க்கறது. இப்போ இதை வந்து கொடுக்கறதுக்கு 2 நாள் என்ன செய்யறாங்க, டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாள் தேதிகள் எல்லாம் உங்களுக்கு அந்த ஷெட்யூல்லையே தெளிவா இருக்கும். அப்போ 2 நாளுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அந்த ஆப்ஷன் வந்து நம்ம அதுக்குள்ள கொடுத்துடணும். அது கொடுத்த பிறகு அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா, நம்ம ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு ரிலீஸ் ஆகும். அதை ரிலீஸ் ஆன பிறகு அதை எடுத்துட்டு காலேஜில் போயிட்டு பேசிக் ஃபீஸை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா, நாம வந்து என்ன செய்யறோம், காலேஜில் போய் ஜாயின் ஆயிட்டோம்னு அர்த்தம். இது கண்டிப்பா நம்ம பண்ணணும். இதுக்கு வந்து 5 நாட்கள் கொடுப்பாங்க. நம்ம அந்த சப்மிட் கொடுத்த பிறகு 5 நாட்கள் என்ன செய்வாங்க, டைம் கொடுப்பாங்க. இந்த 5 நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காலேஜுக்கு நேரடியாக போய் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் சொல்லியிருப்பாங்க, அந்த குறிப்பிட்ட ஃபீஸை நம்ம என்ன செய்யணும், கட்டி அதுல ஜாயின் ஆகணும். அப்படி செய்யல அப்படின்னா காலேஜ் வந்து என்ன செஞ்சிருவாங்க, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு இவங்க வந்து எங்கள்கிட்ட சேரலை இன்னும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கான அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, லேட்டா போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. உடனடியாக காலேஜில் போயிட்டு என்ன செய்யணும், அந்த 5 நாட்களுக்குள்ள நேரில் காலேஜில் போயிட்டு நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டுனா, இந்த ரவுண்டு முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்கன்னா, திருப்பி ஷெட்யூல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஆட்டோமேஷன்லேயே என்ன செய்யணும்னா, ஏதாவது மேலே உள்ள 4 அவைலபிள் இருக்கான்னு பார்த்து அதில் இருந்தால் நமக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா இருக்கிறதே நம்ம ஏற்றுக்கிட்டு என்ன செய்யணும், நாம் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தோம்னா நம்ம காலேஜுக்கு போக மாட்டோம். டிஎஃப்சி சென்டர்ஸ் இருக்கு, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையில் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த சென்டர்ஸ் இருக்கும். அந்த சென்டர்ஸ்க்கு போய் ஃபீஸை கட்டி பதிவு செஞ்சிடணும். நமக்கு மேலே உள்ள காலேஜ் இருந்தால் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா இந்த காலேஜே கிடைக்கும். கிடைச்சிச்சுன்னா திருப்பி காலேஜில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்போ இதுதான் வந்து இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான விவரங்கள். ஸோ நாம முதல்ல பண்ண வேண்டியது, நம்ம ரேங்க் என்னன்னு பார்க்கணும். 2வது, நாம வந்து என்னைக்கு கவுன்சிலிங் நமக்கு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பார்க்கணும். அதே மாதிரி 3வது, காலேஜ் தரவரிசை பட்டியல்களை தயார் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை வரிசைப்படுத்தி தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்ம கவுன்சிலிங் டேட் வந்த பிறகு அந்த சாய்ஸ், அந்த காலேஜ் லிஸ்ட்டு, கோர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா 4வது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு அதை நம்ம அக்செப்ட் பண்றோமா இல்லை மேலே உள்ள சாய்ஸை செக் பண்றோமான்றது ஆப்ஷனை கொடுக்கணும். கடைசியா
நமக்கு வந்த அந்த ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன செய்யணும், காலேஜுக்கோ இல்லை டிஎஃப்சி சென்டருக்கோ போயிட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம இந்த கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதிவு செஞ்சுக்கணும். அதில் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒரிஜினல் ஜெராக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பதிவு செய்து கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி தான் என்ன நடக்கும்னா, இது ஒரு ரவுண்டுக்கு இதே ஷெட்யூல் தான், அடுத்தடுத்த ரவுண்டுக்கு டேட்டு தான் மாறுமே தவிர அடுத்தடுத்த ரவுண்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், கவனமாக இதில் குறிப்பிட்டு காலேஜுடைய லிஸ்ட்டை தயார் செய்து சரியான முறையில் அதை ஆய்வு செய்து தயார் செய்வதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். ஏன்னா இருக்கிற அந்த 3 நாளில் நம்மளால் எல்லாத்தையும் தயார் பண்ண முடியாது. அப்போ அதை கவனத்தில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் நடைபெறக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் சரியான ஒரு திட்டமிடுதலோட சரியான ஒரு ப்ரிப்பேர்னஸோட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எல்லா வகையிலும் தயாராக இருக்கணும். பெற்றோர்களும் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி அழகான முறையில் ஒரு கோர்ஸையும் ஒரு கல்லூரியையும் தேர்வு செய்து எந்த நோக்கத்திற்காக இந்த கல்வியில் நம்ம சேர்றோமோ அந்த நோக்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தர வேண்டும். இதில் கூடுதலான தகவல்கள் இருக்குது என்று சொன்னால் உங்களுடைய கிளை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர் அணியை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.